கவர்னரை மாற்றுனது வந்து திமுகவுக்கு ஒரு பின்னடைவு. அவங்களோட ஒரு நட்சத்திர பேச்சாளர், அதாவது ஸ்லீப்பர் செல் கிட்டத்தட்ட. திமுகவோட ஸ்லீப்பர் செல் தான் கவர்னராக இருந்தார் ஆர்.என். ரவி அவர்கள். அரசியல் யார் பண்ணுமோ அவங்க தான் அரசியல் பண்ணும். ஆளுநர் என்பது அது வந்து ஒரு 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 அலங்கார போஸ்ட்டு. அந்த போஸ்ட்டுடைய ஒரு வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, மத்திய அரசுக்கு உளவு சொல்கிறது, இல்லை மத்திய அரசு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது, அதை சரி செய்கிறது, இல்லை முதலமைச்சருக்கு சுகம் இல்லை, இல்லை ஆட்சி இல்லை அப்படின்னா அந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் கவர்னர் பயன்படுவார். மற்றபடி ஆக்கப்பூர்வமான முடிவுகள் பார்த்திங்கன்னா, இந்த துணைவேந்தர் நியமனம், அதுக்கப்புறம் மாணவர்களுக்கு வந்து ஒரு 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 நிகழ்ச்சியில் போய் கலந்துக்கிறது, நல்ல அறிவுரை சொல்கிறது, நல்ல பண்பாக இருக்கிறது. ஒரு கவர்னர்னால் எக்ஸலன்சி, மாண்புமிகு, மரியாதைக்குரிய அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு மாண்பு இருக்குது. அப்போது அப்படி இருக்கக்கூடியவர் வந்து தமிழகத்தில் வந்துட்டு நிறைய விஷயங்கள் தப்பாக பண்ணிட்டார். தமிழ்த்தாய் வாழ்த்தை முதல்ல பாடணுமா, இல்லை தேசிய கீதம் நாட்டுப்பண் முதல்ல பாடணுமா அப்படின்றதுல ஆரம்பித்து, அதுக்கப்புறம் வந்து துணைவேந்தர் நியமனத்தில் வந்துட்டு நான் கையெழுத்து போட மாட்டேன், நான் அதை பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணார். கவர்னரை மாற்றுனது வந்து திமுகவுக்கு ஒரு பின்னடைவு. அவங்களோட ஒரு நட்சத்திர பேச்சாளர், அதாவது ஸ்லீப்பர் செல் கிட்டத்தட்ட. திமுகவோட ஸ்லீப்பர் செல் தான் கவர்னராக இருந்தார் ஆர்.என். ரவி அவர்கள். அவர் பண்ணக்கூடிய அந்த அரசியல் வந்து திமுகவுக்கு ஒரு வரப்பிரசாதமாக இருந்தது. எதிர் அரசியல் பண்ணுவோம், பாருங்கள் கவர்னர் எப்படி இருக்காரு அப்படின்ற மாதிரி இருந்தது. இனிமேல்ட்டு அது வந்து இப்போது ராஜ்பவனில் லோக் பவன் மாற்றினார். அதனால் அங்கே இருக்கிறவங்களுக்கு 10 பைசா பிரயோஜனம் இல்லை. போர்டு தான் திருப்பி அடித்து மறுபடியும் பெயிண்ட் அடித்து லோக் பவன் மாற்றினாங்க. மக்களுக்கு வந்து கவர்னர் அப்படின்றவர் வந்து ஒரு ஒரு அறிவுரை சொல்லலாம், இல்லை வந்து ஏதோ ஒரு சில பிரச்சனைகளை எடுத்து பேசலாம். உதாரணத்துக்கு இந்த கவர்னர் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு அரசியல்வாதியாகவே மாறிட்டு இருந்தார். பாஜக இங்கே ஆட்சியிலையோ அதிகாரத்திலையோ இல்லை, சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் அரசியல் பேசுவதுன்றது வேறு. அண்ணாமலை செய்ய வேண்டிய அரசியலையும், நயினார் நாகேந்திரன் செய்ய வேண்டிய அரசியலையும் கவர்னரும் செஞ்சுக்கிட்டு இருந்தார். அப்போ அப்படி ஒருத்தர் வந்து தமிழக மண்ணிலேருந்து அவர் வேறு ஊருக்கு அனுப்பிச்சிட்டாங்க அப்படின்னும் போது அது வந்து அட்வான்டேஜ் அதிமுக, டிஸ்அட்வான்டேஜ் திமுக. இன்றைக்கி கூட வில்சன் அவர்கள் வந்து ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தார். அதாவது இப்போ இங்கேருந்து போகிறாரு, எங்களுக்கு ஒரு இழப்பு தான், எங்களுக்கு தேவையான ஒருத்தர் போகிறாரு, ஆனால் வெஸ்ட் பெங்காலில் இப்போ அவர் போகிறாரு, அங்கே வந்து டெமோக்ரஸி, ஜனநாயகத்துக்கும் அந்த ஃபெடரல் ஸ்ட்ரக்சருக்கும் இனிமேல் தலைவலி அப்படின்ற மாதிரி ஒரு பதிவு போட்டிருக்காரு. கடைசி சொட்டு விரலும் கவர்னரை யூஸ் பண்ணணும் அப்படின்னு திமுக நினச்சிருந்தாங்க. விடாமுயற்சியாக கவர்னர் பேசினாங்க. கடைசியில் அந்த ஆர்.என். ரவியை வந்து மாற்றி விட்டார்கள். இது வந்து உள்ளபடியே வந்து திமுகவுக்கு ஒரு பின்னடைவு.